எங்கள் கிளாஸ் குட் நியூஸ். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சங்கீதம் முழுவதையும் சொல்லப் போகிறோம். சங்கீதம் என்பதன் எபிரேய பெயர் டெஹிலம் மற்றும் மிஸ்மார் ஆகும். மொத்தம் வேதாகமத்தில் 150 சங்கீதங்கள் உள்ளன. இவை ஜப சங்கீதங்கள், துதி சங்கீதங்கள், நன்றி சங்கீதங்கள், புலம்பலின் சங்கீதங்கள், ஆரோகண சங்கீதங்கள், மல்கீஸ் என்னும் போதக சங்கீதங்கள் என வேதாகமத்திலேயே நீண்ட அதிகாரம் சங்கீதம் 119. இதில் மொத்தம் 176 வசனங்கள் உள்ளன. இவை எபிரேய அகரவரிசையின்படி 22 எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்டு 8 வசனங்களாக தொகுக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 8 ஆசிரியர்கள் எழுதின சங்கீதங்கள் இதில் உள்ளது. தாவீது 73 சங்கீதங்களையும், ஆசாப் 12 சங்கீதங்களையும், கோராக்கின் புத்திரர் 11 சங்கீதங்களையும், எத்தான் 1 சங்கீதமும், ஏமான் 1 சங்கீதமும் மற்ற பெயர் அறியப்படாத ஆசிரியர்கள். எழுதப்பட்ட காலம் 1000 ஆண்டுகள். ஒவ்வொரு சங்கீதங்களிலும் எதற்காக பாட வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்ற பின்னணி இதில் உள்ளது. பொதுவாகவே லேவியர்கள் தேவாலயத்தில் சங்கீதங்களை நரம்பு இசைக்கருவிகளுடன் பல்வேறு ராகங்களில் பாடலாகவே பாடப்பட்டு வந்தனர். உபாகமம் 31:12 படி 7 வருடங்களின் முடிவில் இஸ்ரவேலர் அனைவரும் கூடி வரும்போது மோசேயின் புத்தகம் உரத்த சத்தமாய் வாசிக்கப்படும். ஆதி திருச்சபை காலத்திலிருந்தே சங்கீதங்களை மாறி மாறி வாசிக்கும் வழக்கம் இருந்ததாக சபை சரித்திரம் கூறுகிறது. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் கொண்டு போய் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது அடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி எழுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். ஆமென். சங்கீதம் 70. நினைப்பூட்டுதலின் சங்கீதம். தேவனே என்னை விடுவையும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இளைச்சலிடுவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன். தேவனே என்னத்தில் தீவிரமாய் வரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவும் ஆனவர். கர்த்தாவே தாமதியாதேயும். சங்கீதம் 53. மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதில்லை. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமான தம நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பினாலும் வீணையினாலும் தம்புரத்தினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டத்தினாலும் காலை உமது கிருபையும் இரவிலும் சத்தியத்தை அறிவது நலமாயிருக்கிறது. கர்த்தாவே உம்மை செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கிறீர். உமது கரத்தின் கீழ் நிமித்தம் ஆனந்தம் சத்தமிடுவேன்.
கர்த்தாவே, உமது கிரியைகள் இவ்வளோ மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தடைத்து அக்கிரமக்காரர் யாரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போக ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கின்றீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரர்கள் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகம் கொம்பை போல் உயர்த்துவீர். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்கள் நேரிடுவதை என் கண் காணும், என் விரோதமாய் துன்மார்க்கன் நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லேவினோனில் உள்ள கேதுருப்பை வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலை ஆகிய அவரிடத்தில் அநீதி இல்லம் என்றும் விளக்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கிறார்கள். ஆமேன். சங்கீதம் 50. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வாசமித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரையுள்ள பூமியை கூப்பிடுவார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் புறப்பட்டார். நம் தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புயல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூப்பிடுங்கள் என்றார். வானங்கள் அவருடைய நீதியை அறிந்திருக்கும். தேவனே நியாயாதிபதி. ஆமேன். சங்கீதம் 121. ஆரோகணா சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். தோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நல்ல மெய்ப்பனின் ஜெபம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியில் பாதையில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு நான் மரண இருளில் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவனீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆமேன். சங்கீதம் 20. யுத்தத்துக்கு புறப்படும் வீரர்களின் ஜெபம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து சர்வாங்க தகன பலி பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உந்தன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளின் உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பில் மகிழ்ந்திருந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறோம். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பாராக. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா செவி கொடுப்பாராக. சங்கீதம் 46. ஆபத்து காலத்தில் செய்யும் ஜெபம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழக்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயலை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடுத்தி ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியிலே உயர்ந்திருப்பேன்.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 128. ஆரோகின் சங்கீதம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமே ஆசிரிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசரிப்பான். நீ உன் ஜீவனாலும் எருசலேமின் வாழ்வில் காண்பாய். நீ உன் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். சங்கீதம் 100. சோத்திரத்தின் சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறிங்கள். நம்மல்ல அவர் நம்மை உண்டாக்கினவர். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமங்களை சோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவர் உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 149. அல்லேலுயா சங்கீதம். இந்த சங்கீதம் அல்லேலுயா என தொடங்கி அல்லேலுயா என முடிவடைகிறது. அல்லேலுயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டு பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழும். சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிக்கூற கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்பூருவினாலும் கிண்ணறங்களினாலும் கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். நீதிமான்கள் மகிமையோடு களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிக்க கடவர்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மென்மக்களை இரும்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலுயா. சங்கீதம் 82. ஆசாபின் சங்கீதம். தேவ சபையிலே தேவன் எழுந்தரில் இருக்கிறார். தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் தீர்ப்பு செய்யும் துன்மார்க்கருக்கு முகத்தாட்சியம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்காற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்காற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவரை தப்பியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷனைப் போல செத்து லோக பிரபுக்களின் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். சங்கீதம் 88. ஏமானின் சங்கீதம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வருவதாக. என் கூப்பிடுதலுக்கும் இது செவிசாய் தருளும். என் ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்குது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாக வந்திருக்கிறது. குழியில் இறங்குகளோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போலானேன். மருத்துவர்களில் ஒருவனைப் போல் நிகழப்பட்டிருக்கிறேன். நீ ஒருபோதும் நினையாதபடி உன் கைகளால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளில் விழுகிற மனுஷனைப் போல் அவர் என்னை பாதாள கோயிலும் இருளிலும் ஆழத்திலும் வைத்து உம்மது கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றும் என்னை வருத்தப்படுத்துகிறது. சிநேகிது அறிமுகமானவரே, எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினேன். நான் வெளியே புறப்படக்கூடாதபடிக்கு அடைப்பட்டு போயிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிருக்கு. கர்த்தாவே, அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் முன்பாக வருவதாக. உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மருத்துவருக்கு அதிசயம் செய்வீர்களோ? செத்துப்போன வீரர் என்று உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இருளில் உமது அதிசயமும் மறதியின் பூமி உமது நீதியும் அறியப்படுமோ? கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வருவதாக. கர்த்தாவே, ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். உம்மாலே வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து கொள்கிறது. ஏகமாய் என்னை வளைந்து கொள்கிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கி அறிமுகமானவர்களை மறைய பண்ணினீர். சங்கீதம் 91. பாதுகாப்பின் சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நம்பியிருக்கிறவன் சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப வைப்பார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசும் கேடகமாக இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கரும் வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் குடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவேன். உன் பாதம் கல்லிடாபடி அவர்கள் தங்கள் கைகளில் ஏற்றிக்கொண்டு போவார்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி
அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை விடுவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பின் வல்லமையை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 127 சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் இருந்தா, கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் வைத்திருக்கிறது இருந்தா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தவிர்த்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் இருந்தா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அதாலே வரும் பலன். வாழவயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் பரதுணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள்.